புதுச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகி நியமனம் தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெடித்தது. மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் என்பவரை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டதை ஏற்க மறுத்து மேடையில் கோபத்தை வெளிப்படுத்தினார் அன்புமணி. கட்சியில் சேர்ந்து 4 மாதமே ஆனவருக்கு பதவி கொடுத்தால் உழைப்பவர்களுக்கு என்ன மரியாதை என பொதுக்குழு மேடையில் அன்புமணி காட்டம். கட்சியை நிறுவிய நான் சொல்பவர்கள்தான் கட்சியில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு செல்லுங்கள் என ராமதாஸ் கூறியதால் பரபரப்பு. இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆளுநர் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு. சென்னை பனையூரில் தனியாக அலுவலகம் திறந்தார் பாமக தலைவர் அன்புமணி. தந்தை ராமதாசுடனான மோதலை தொடர்ந்து பொதுக்குழு மேடையில் அறிவிப்பு. பாமக இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முகுந்தன் நிறுவனர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியின் மகன். சகோதரி மகனுக்கு பதவி வழங்க பொதுக்குழு மேடையில் அன்புமணி கடும் எதிர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமனம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான மாணவியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வி, தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் மாணவி படிப்பை தொடர அனுமதிக்கவும் ஆணை. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் CBI விசாரணை தேவையில்லை, சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரணை நடத்தும் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பலாத்காரத்திற்கு ஆளான மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கோபம். புகார் அளிப்பதற்கு காவல் நிலையத்திற்கு மக்கள் வருவதற்கே பயப்படும் நிலை தற்போது உள்ளதாகவும் காட்டம். விசாரணை நிலையிலேயே FIR காவல்துறை தரப்பில் இருந்து வெளியாகவில்லை என எப்படி கூற முடியும்? தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மாணவி பலாத்கார வழக்கின் FIR வெளியான விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையரின் தொடர்புகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவி பலாத்கார வழக்கில் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக FIR-ஐ பார்த்து கசியவிட்ட 14 பேருக்கு எதிராக விசாரணை. ஆணிவேர் வரை சென்று குற்றவாளியை கண்டுபிடிப்பது உறுதி என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை. இதுவரை நடந்த விசாரணையில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என தெரியவந்துள்ளதாக மட்டுமே தெரிவித்ததாக தமிழக அரசு விளக்கம். மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வேந்தரான ஆளுநர் RN ரவி நேரில் சென்று ஆய்வு. பல்கலைக்கழகத்தில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மாற்றம் செய்வது குறித்து ஆலோசனை. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க பிரேமலதா மரியாதை. விஜயகாந்தின் சிலையை ஆற தழுவி மாலை அணிவித்து உருக்கம். விஜயகாந்த் நினைவு நாள் பேரணிக்கு அனுமதி மறுத்ததை அடுத்து தேமுதிகவினர் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. கோயம்பேட்டில் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தந்தை விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு அமைதி பேரணிக்கு அனுமதி மறுத்ததை அடுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மகன் சண்முக பாண்டியன் காவல்துறையினரின் தடுப்புகளை அகற்றிவிட்டு பேரணியாக சென்றார். விஜயகாந்தின் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை.
தான் சபாநாயகராகவும் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தபோது சட்டப்பேரவையில் நடந்த சுவாரஸ்யத்தை நினைவு கூர்ந்தார். விஜயகாந்த் நினைவிடத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சீமான் அஞ்சலி. அமைதி ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்து தமிழக அரசு விஜயகாந்தை அவமதித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த திரண்ட தேமுதிக தொண்டர்கள். கோயம்பேட்டில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம். மன்மோகனின் மூத்த மகள் உபிந்தர் சிங் சிதைக்கு தீ மூட்டினார். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்களும் இறுதி மரியாதை செலுத்தினர். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட இருக்கும் தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். அதிபராக பொறுப்பேற்றதும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் சதமடித்தார் இந்திய வீரர் நிதிஷ் ரெட்டி. அரை சதம் கடந்தபோது அல்லு அர்ஜுனின் புஷ்பா பட பாணியில் கொண்டாடினார். ஜெருசலேம் நகரை நோக்கி ஏவுகணையை வீசிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஏமனிலிருந்து சீறி பாய்ந்த ஏவுகணையை நடுவானில் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. அமெரிக்கா வழங்கிய தாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை முதலில் பயன்படுத்தியது இஸ்ரேல் ராணுவம். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வீசிய ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க பயன்படுத்தியதாக தகவல். ஏமன் தலைநகர் சனா விமான நிலையத்தில் ஐநா சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் காத்திருந்த சிசிடிவி காட்சி. இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கிய போது அதிர்ச்சியடைந்த அனைவரும் வேகமாக வெளியேறிய காட்சிகள் பகிர்வு. சிரிய முன்னாள் அதிபர் ஆசாத் ஆட்சியின் போது நடந்த உள்நாட்டுப் போரின் கோர முகம். தலைநகர் டமாஸ்கஸ் நகரில் கைவிடப்பட்டு நொறுங்கி கிடக்கும் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள். அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்தில் சிக்கி நொறுங்கியதற்கு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு தடுப்பு ஏவுகணையே காரணம். முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜான் கிர்பி தகவல்.